நன்மைகளின் நாயகனாம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் ஆதியாகமம் 50:20. நன்மையாக முடிய பண்ணினார். எனக்கன்பானவர்களே, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை என்னும் பயணத்தில் நமக்கு எதிரடியான சம்பவங்கள், எதிரான காரியங்கள், கஷ்டப்பாடுகள், கண்ணீர், கவலைகள் நம்மை வெகுவாக பாதித்து உள்ளம் உடைந்து, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த பாடு, ஏன் இத்தனை உபத்திரவங்கள், எல்லாமே தீமையாகவே நடக்கின்றது. பாதைகள் எங்கும் தடைக்கற்கள், கஷ்டத்தின் மேல் கஷ்டம் கூடிக்கொண்டே செல்கிறது. ஒரு நன்மையும் இல்லையே, என்னதான் செய்வது என்ற குழப்பத்தில் உள்ள அன்பு நெஞ்சங்களே, எடுத்துக்காட்டான ஒரு கதையை சொல்கிறேன், நன்கு கவனியுங்கள். ஒரு ராஜாவும் மந்திரியும் காட்டு வழியில் பயணம் செய்கிறார்கள். திடீரென ஒரு புலி ராஜாவின் மேல் பாய்ந்து தாக்குகிறது. இதனை கண்ட மந்திரி வில்லம்பை எடுத்து புலியை தாக்கும்போது எதிர்பாராத விதமாக அம்பு ராஜாவின் விரலில் பட்டு விரல் உடைந்து காணாமல் போய்விடுகிறது. ராஜா அலறி கத்துகிறதை பார்த்து புலியும் பயந்து ஓடிவிடுகிறது. மந்திரி ராஜாவை பார்த்து எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறார். உடனே ராஜாவுக்கு கடும் கோபம். மந்திரியை அருகில் இருந்த பெரும் பள்ளத்தில் ஆழத்தில் தள்ளிவிடுகிறார். அதற்கும் மந்திரி விழும்போது எல்லாம் நன்மைக்கே என சொல்லிக்கொண்டே விழுகிறார். மீண்டும் ராஜா தனது காட்டு பயணத்தை தொடர்கிறார். வெகு தூரம் சென்ற பின் திசை மாறி காட்டுவாசிகள், காட்டு அரக்கர்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்று விடுகிறார். அந்த நேரம் காட்டுவாசிகளின் நரபலி திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ராஜா சரியாக அவர்களிடம் சிக்கி கொண்டார். நான் ராஜா, நான் ஆட்சி செய்கிறேன், நான் தான் ஆட்சி புரிகிறேன் என்று எவ்வளவு சொல்லியும் அவர்களுக்கு இவருடைய பாஷை புரியவில்லை. ராஜாவின் கை கால்களை கட்டி தண்ணீர் ஊற்றி நரபலிக்கு படுக்க வைத்து விட்டார்கள். இந்த நரபலிக்கு ஒரு விதிமுறை உண்டு. நரபலி கொடுக்கிற நபர் ஒரு பழுதும், அதாவது சரீரத்தில் ஒரு காயமும் இருக்கக்கூடாது. ஆதலால் ராஜாவை பரிசோதித்து பார்க்கிறார்கள். ராஜாவின் விரல் இல்லை. இது அவர்களின் தெய்வத்துக்கு ஆகாது. ஆகவே ராஜாவின் விரலின் நிமித்தம் விடுதலை செய்யப்படுகிறார். இப்போதுதான் ராஜாவுக்கு மந்திரி ஞாபகம் வருகிறது. எல்லாம் நன்மைக்கே. வந்த வழியில் திரும்பி காட்டு வழியில் எப்படியோ மந்திரியை தள்ளிவிட்ட இடத்துக்கு வந்து மந்திரியை எப்படியோ காப்பாற்றி ஒரு வழியாக அரண்மனைக்கு இருவரும் வந்து சேர்கிறார்கள். ராஜா நடந்த எல்லாவற்றையும் மந்திரியிடம் கூறுகிறார். நீர் சொன்னபடியே எனக்கு நடந்த தீமை நன்மையாக மாறினது. நீ சொன்ன மாதிரி எல்லாம் நன்மைக்கே. இல்லையென்றால் இன்று என் உயிர் பறிபோயிருக்கும். ஆமாம் மந்திரியே, உங்களை பள்ளத்தில் தள்ளும்போது எல்லாம் நன்மைக்கே என்று எதற்கு சொன்னீர்கள் என்று ராஜா கேட்டார். அதற்கு மந்திரி சிரித்து கொண்டே, நீர் என்னை அந்த ஆழத்தில் பள்ளத்தில் தள்ளிவிடவில்லை என்றால் உங்களை விடுவித்த பின் என்னை கட்டி போட்டு என்னை அல்லவோ நரபலி செலுத்தியிருப்பார்கள், என் உயிர் அல்லவோ போயிருக்கும் என்று. ஆம், அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் வலிக்கும், கோபம் வரும். ஆனால் பொறுத்திருந்து பார்த்தால் எல்லாம் நன்மைக்கே. இந்த வார்த்தை கேட்கும் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம் கர்த்தர் யாருக்கும் தீமை செய்ய மாட்டார். முதலில் தீமை போல கெட்டது போல இருக்கும், முடிவோ சம்பூர்ணமாய் இருக்கும். நம் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. தீமையை நன்மையினால் வெல்லு. நம் வாழ்வில் எல்லாம் ஒரு பாடம்தான், அதை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் இயேசு நமக்கு சாதகமாக மாற்றுவார். அது தீமைக்கல்ல, நன்மைக்கே. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மனதார அன்பு கூறுங்கள். நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே. எல்லா தீமைகளை நன்மையாக முடிய பண்ணுவார். முடிவை நன்மையாக மாற்றுவார், ஆசீர்வாதமாக மாற்றுவார், சம்பூரணத்தினால் நிறைய பண்ணுவார். எல்லாம் நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ் இன்றைக்கே. ஆமென்.